guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறது பாத்தீங்கன்னா Minecraft மல்டிப்ளேயர் சர்வர் சீரிஸ் பார்ட் 2 தாங்க பார்க்க போறோம். சோ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சீரிஸை கண்டினியூ பண்ண போறேன் guys. சோ வந்து பண்ண வீடியோ பாருங்க, மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ என் ஃப்ரெண்ட்லாம் வர்க்க முடிச்சிட்டான். சோ இனிமே வீடியோ போடலாம். ஓகே, let's get into the gameplay video. தலைவயரங்கட்டுமே சரிதோ எழுதட்டுமே மலைகள் ஒதுங்கட்டுமே உலகம் உணரட்டுமே அரங்கம் அதிரட்டுமே சில்லு பறக்கட்டுமே கரங்கள் வசரட்டுமே அடுத்து மொத்தமே. ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டோம். சொன்னா போன பாட்டில் நீங்கள் இந்த இடத்துல தான் வில்லேஜை முடிச்சிருப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். பட் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட தார பார்த்துட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து காலி பண்ணிட்டாரு. ஸோ அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. தலைவரே ப்ரோ வாங்க ப்ரோ. அவர் பேசுறது உங்களுக்கு கேட்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுறதே இல்லை கேட்கல, அதனால் அவருடைய பேசுறது கேட்கும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வேற கன்ஃபார்ம் செஸ்ட் இருக்கும். அவர் வந்த கவர் எடுக்கலான்னு பார்த்தா கை துரு இருந்தது. போய் எடுத்துருவோம். ஓகே, உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். எமரல்டா. ஓகே, இதாச்சும் நான் ட்ரேட் பண்ணுவோம். ட்ரேட் பண்ணாலும் அடுத்து கொடுக்க போகிறது இல்லை. சரி வாங்க எடுத்துப்போம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நம்ம தலைவர் வந்துட்டார் போல இருக்குது. அடிக்கிறார் தலைவா, ரொம்ப ராங். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டியாடா அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்லிட்டுனா ஆப்பா என்ன பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தானே அடித்தேன் அப்படின்னாரு. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ள போய் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேனே. ப்ரோ நீங்கள் கதறாதீங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா எல்லாத்தையும் எடுத்துட்டியாடா லூஸ் பையிலே அப்படின்னாரு. நான் ஆமான்னு சொன்னேன். ஸோ வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்க வீடு வாங்க ப்ரோ அப்படின்னேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னு தேடினாரு. அதுக்குள்ளே இங்கே இருக்க ஆப்பிளில் நம்ம எடுத்துப்போம். பாவம் அவரு வரவே மாட்டாரு. ஸோ சுற்றிட்டு இருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சுட்டு இருக்கோம். அப்படியே சுற்றி வந்துருக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சுற்றி வந்துட்டாரு. பாவம், அவருக்கு ஒன்றுமே கிடைக்காது. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவரு வேற எங்கேயும் கண்டுபிடிச்சிட்டு சம்மராங்கத்தில் ஓடிட்டு இருந்தாரு. ப்ரோ எங்கே போய் ஓடுற, நில்லு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவரு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இதுலலாம் இருக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணா ஷாக் ஆனதான் மிச்சம். உள்ளே வந்து பண்ணா சொன்ன மாதிரியே இல்லை. அவர் ஏன் அடிச்சாருண்ணா மறுபடியும் போய் உள்ளே போய் எடுத்துடக்கூடாதுல, அதனால தான் அடிச்சாரு. உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா நான் போய் கிராஃப்ட் டேபிள் செய்யறதுக்காக உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ உள்ளே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வீடு கட்டலான்னு ஒரு ஐடியா பண்ண ப்ரோ அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா வீடுலாம் வேணாம் ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் படத்துக்காக வந்திருக்கோம். சர்வைவலுக்குலாம் வீடு தேவையில்லை, பெட்டுனாலே போதும், எங்கே போட்டுனா தூங்கிருப்போம் அப்படின்னு வந்து சொன்னார். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வீடு கட்டினாலாம் ப்ரோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவரு என்ன சொன்னார்னா ப்ரோ வீடுலாம் கட்டுதால ப்ரோ, நீ வேணா வீடு கட்டு, நான் வேணா வேறு சைடு போகிறேன்னாரு. நானும் வேணா சரி நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் பொறுக்க முடியல. ஸோ வந்து பண்ணாலும் வீடு கட்டுவேன், அதை நீங்கள் பார்ப்பீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பண்ணால் அவர் எங்கே போனாருன்னே தெரில. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க அப்படின்னு சொன்னால் தேடினேன். ஒரு கேவுல இருப்பாரோ, வேணாம் நம்மளுக்கு எதுவும் ஒரே போயிருக்கட்டும் சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. எல்லா வீட்லையும் தேடினாங்கன்னா நேம் தெரிஞ்சுது. ஸோ அவர் வராரு பழகுது, நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம். ஏன்னா வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸை வேற அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இல்லைன்னா மரம்லாம் உடச்சிருக்கலாம். ரொம்ப கவலையாக இருக்கு. சரி மிஸ் பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஏன்னா இன்னும் நான் பாடி வீட்டை பார்க்கல. மிச்சம் இருக்க வீட்டிலலாம் இருக்கிறது ஓபி லூட்டு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பாப்போம். இங்கே 2 விட்டு போட்டிருக்காரு. அவர் எதுக்கு தான் போட்டாருன்னு தெரியல, ஒருல தெரியாமல் போட்டு போயிட்டாரு போலக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாருன்னா அது எனக்கே தெரில. அவர் பாட்டு எங்கே போயிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரு கூட வந்து பண்ணா போவான்னு பார்த்தா அவரு விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரே. பரவாயில்ல, அவரு இப்படி தான் போயிருப்பான்னு நினச்சி இப்படி போனார் மிஸ். போனதான் தெரியுது அவர் இப்படி போகல அப்படின்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு மலை மேலே தான் வீடு கட்டலான்னு ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ நான் மேலே ஏறினேன். நம்ம கிட்ட வுட்டு கம்மியாக இருக்கே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுதான் இருக்கும் போது தான் என் மூளையில் ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த ஐடியா பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க, லைக் பண்ணிக்கோங்க. கால் கன்சியூம்னு காட்டுது. அது காரணம்
அவர் கொஞ்சம் வேலையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிருக்காரு. ஸோ நாமளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. செட்டிங்ஸ் மட்டும் மாட்டிட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை மாட்டி வந்தாச்சு. ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி கூலி மாதிரி போட்டிருக்கேன். இதுதான் நம்மளுடைய சீக்ரெட் பேஸ். ஸோ இதெல்லாம் வீடுன்னு சொன்னேன். ஸோ வந்து பார்த்தா இந்த மழை உள்ளே வந்து பண்ணால் ஓட்ட போட்டுவோமே அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பார்த்தா ஓகே இது பரவாயில்லையே, நம்மளுக்கு வேலை மிச்சம், வெறும் பெட்டு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே இப்போ வந்து பண்ணா அவர்கிட்ட டெலிபோர்ட் ஆகிப்போம். இதுக்காக தான் சீட்டில் ஆன் பண்ணுறேன். நான் இன்னும் வரலையா? சாரி, நான் வந்து பண்ணா டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு பார்க்கல. ஸோ அவர் வராதான்னு பார்க்க போனேன். அவர் இன்னும் வரல. அவர் வர வைக்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணால் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுவோம். இன்னும் போல வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ வந்து பண்ணால் ஃபுட்டு கம்மியாக இருக்கனால ஆப்பிள் வந்து பண்ணால் வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், வில்லேஜுக்கு தான் வந்திருப்போம். அதுதான் பார்ட் 1. பார்ட் 2ல என்ன பண்ணியிருப்போம், சும்மா இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இதை பார்ட் 2 தான் எடுத்துக்கிறதுக்கே வேறு வழி இல்லை. பார்ட் 2 சர்வைவல் பண்ணோம்ல, அதுதான் மேட்ரு. ஸோ இதை பார்ட் 2 இது நோ கண்டென்ட். நான் வந்து பண்ண ஜாயின் ஆகிரு காட்டாரு. ப்ரோ ஜாயின் ஆகிட்டியா ப்ரோ? நான் அப்புறம் சொன்னேன் ப்ரோ எனக்கு கண்டென்ட்டே இல்லாமல் போகுது ப்ரோ அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா கண்டென்ட் எங்களுக்கு தேவையே இல்லை, உங்களுக்கு இருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ப்ரோ வா ப்ரோ கண்டென்ட் வேணும் ப்ரோ, எதாவது பண்ணு ப்ரோ அப்படின்னு அப்போ சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா வாங்க இதே வந்து பண்ணா கிரியேட் சீக்ரெட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தா வில்லேஜை அடிச்சு துரத்திட்டு நம்மளும் தூங்கிடுவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தா 2 பேரும் தூங்கியாச்சு. ஸோ காலைல எஞ்ச உடனே வேலை பார்க்க போகிறோம். அதனால எங்களுக்கு டயர்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதனால போயிட்டு நம்ம அது வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு கூலிக்கு போயிட்டு கட்டுவோம். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வீடு இருந்துச்சு, அதாவது வில்லேஜ் வீடு. ஸோ ஈஸியாக வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் வந்து பண்ணால் இன்னும் தூக்கத்தில் இருந்து முடிஞ்சுக்கல போல இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிக்கேஷன் பண்ணால் கம்மியான ஹெல்த்தில் இருக்குது. ஸோ வந்து பண்ணால் கிராஃப்டிங் டேபிளும் இல்லை, அதனால் அதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. ஓகே இப்போ வந்து பண்ணால் இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஆக்ஸ் நம்மகிட்ட வந்தது காரணம் நம்ம ஆஃப்லைன் போனேன்னு ஒரு சொல்லியிருந்தேன். அதில் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம இப்போதைக்கு டோரை செய்ய போகிறோம். ஸோ வீடுன்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ டோர் எல்லாம் எப்படி. ஸோ அவர் வாரத்துக்குள்ளே டோரை செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து மட்டும் வச்சிடலாம். அவர் வந்து ஷாக் ஆகட்டும் சொல்லிட்டு தான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். அவர் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் டோரை போட்டு ப்ரோ பின்னாடி திரும்பி பாரு ப்ரோ, ஒரு சர்ப்ரைஸ் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். என்னது டைமண்ட் எடுத்துட்டியா சொல்லி சர்ப்ரைஸ் ஆன்சர். திரும்பி பார்த்தா டோரு. என்னடா டோர்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. நான் சொன்னேன் ப்ரோ வீடுன்னு ஒன்று இருந்தா அது கதவுன்னு ஒன்று இருக்கணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா உன்னோட உட்டை அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டியே ப்ரோ, எப்படி நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம், உன்னோட உட்டை வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னார். நானும் ஒரு செகண்டில் சே இப்படி ஆயிடுச்சு, நம்ம இப்படிலாம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மனசை தேர்த்திக்கிட்டு சரி ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு கோலால டோர் செஞ்சிட்டோம். 2 உட் பிளாங்க்ஸ் போயிடுச்சு. அந்த 2 உட் பிளாங்க்ஸ் செஞ்சுன்னா அந்த ஸ்குவாட் செஞ்சுருப்பேன். பரவாயில்ல நம்மளுக்கு ஆக்ஸே போதும். அவர் வந்து பண்ணா ப்ரோ வாங்க ப்ரோ இந்த வீடை எக்ஸ்டாண்ட் பண்ணுவோம், நான் மேலே இருக்கேன் நீ கீழே இரு அப்படின்னாரு. ப்ரோ முன்னாடி என்ன ப்ரோ சொன்னேன், என்ன சொன்னார்னு நீங்களே வந்து பண்ணா கேளுங்க. ஓ சாரி அவர் பேசுறது உங்களுக்கு கேட்காது. அவர் என்ன சொன்னார்னா வீடு கட்டுறது எனக்கு இல்லை உங்களுக்கு, ஏன்னா நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் நானும் வந்து பண்ணா நீங்கள் கிளம்புங்க நான் வீடு கட்டுறேன் அப்படின்னேன். இப்போ அவர் வந்து போனீங்கன்னா நான் வீடு கட்டுறேன் தான் நீ கிளம்புடா அப்படின்னாரு. என்ன ப்ரோ அவள்தான் அப்புறம் முடிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொன்னார். நான் மேலே போகிறேன் அப்படின்னாரு. மேலே போறியா தப்பா இருக்கு ப்ரோ அப்படின்னேன். ப்ரோ மேலே போயிட்டு செஸ்ட் வைக்க போகிறேன் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ செஸ்ட் வைக்க போறியா சரி சரி அப்படின்னேன். ப்ரோ செஸ்ட் இல்லை ப்ரோ கிராஃப்டிங் டேபிளும் பெட்டு நான் ரீஸ்பார்ம் பாயிண்ட் மேலே செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்போ இது வேஸ்ட்டு அப்படி சொன்னா உடச்சிக்கிட்டேன் இந்த டோரை. ஓகே இப்போ வந்து போட்டா மேலே போய்க்கலாம். மேலே போகிறதே ஒரு இதாக இருக்கு. ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ப்ரோ எங்கே போகிறேன், நானும் இங்கே ரீஸ்பார்ம் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். கச்சக் வா ப்ரோ கச்சக். ஓகே இப்போ நான் ரீஸ்பார்ம் பண்ணி செட் பண்ணியாச்சு. இப்போ என்னோட மூளைக்குள்ள ஒரு ஐடியா. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அயன் கலமை அடிக்க போகிறோம். அயன் கலமை அடித்த உடனே நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டை வந்து போனால் கூட்டு போக தேவையில்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு செய்யலான்னு ஒரு ஐடியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு செய்யறதுக்கு கடலுக்குள்ள போய்ப்போம். நம்ம கிட்ட விட்டு இருப்போம் நினைக்கிறேன்.
வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஸோ ஊட்டி இல்லை கைஸ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்மகிட்ட ஊட்டி இல்லை, அவர் தான் எடுத்துக்கிட்டாரு. ஸோ நமக்கு வந்து பண்ணால் வீடியோ ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட ஞாபகம் எடுத்தனால ஸோ அவர் வந்து பண்ணால் நம்மளுக்கு ஞாபகம் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ வந்து பண்ணால் இந்த இடத்துல தான் வந்து பண்ணால் போட் வந்து பண்ணால் செய்ய போகிறோம். அங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க அந்த ஐயன் கோல. ஸோ அவனை விடக்கூடாது, அவன்கிட்ட இருந்து அந்த 3 அயன் ஆச்சு நம்ம எடுக்கணும். ஸோ இங்கேருந்து வந்தோம்னா கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு போர்டு செய்வோம். போர்டு செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஊட்டிலையே எவ்வளோ ஊட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எவ்வளோ ஊட்டு தேவைப்படுது வாடா போர்டுன்னு ட்ரை பண்ணுவாங்க. BOAT. ஓகே, இப்போ நடக்குதுன்னு பார்ப்போம். போட் வந்துச்சு. போட் எவ்வளோ? இவ்வளோ விட்டு நம்மகிட்ட இல்லை. எவ்வளோ விட்டு தேவைப்படுச்சுன்னா இங்கே 2, அப்புறம் இங்கே 2, அங்கே 2. ஓகே 6 வேணும் கைஸ். ரொம்ப கவலையாக போச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அயன் காலம் அடிச்சிருவோம். அதுக்கப்புறமா அயனை வச்சு பக்கெட் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவில் இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அவனை அடிக்கலைன்னா அதுக்கு முன்னாடி போயிட்டு விட்டு உடச்சிடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க முடியாமல் வந்து பண்ணால் கஷ்டப்படுனா வீடியோ வந்து பண்ணால் லேட்டாக போயிடும். அதனால் விட்டு முதல்ல வச்சுக்கலாம். வாடா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பண்ண இந்த சீரிஸ் கண்டினியூ ஆகணும்னா இந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் தானே. ஸோ வந்து மறக்காமல் பண்ணி விட்ருங்க. அண்ணா என்ன பண்ணுறேன்னு தெரில. அந்த அயன் காலம் வேறு தூக்கி போட்டு அடிப்பானே பார்த்து வந்து பண்ணால் சூதாரமாக மேலே வந்து பண்ணால் 3 பிளாக்கை போட்டுக்கிட்டு நம்ம மாட்டிக்கணும். நம்ம என்ன 21 குளோபல் ஸ்டோன் இருக்குது. இந்த குளோபல் ஸ்டோன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். நம்மளால ஏன் பண்ண முடியலண்ணா நம்ம வந்து பண்ணால் அடிக்க தெரியாது. ஏன்னா வந்து பண்ணால் எனக்கு அயன் காலம் அடிக்க தெரியாது. ஏன்னா அவனும் வந்து பண்ணால் 3 பிளாக் போகிறதுக்குள்ளே வந்து பண்ணால் அவன் வேகமோடி வந்து 2 கையை வச்சு கிரிக்கெட் பால் அடிக்கிற மாதிரி என்னை அடிச்சு விட்ருவான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கிறதுக்கு கஷ்டம்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. அதை நீங்களே பாருங்கள். ட்விஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தான் நடக்கும். ஆனால் ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நான் வேண்டியதான் போவேன். பாருங்கள் போவேன்ல வேண்டியதான் பாருங்க. நான் வந்து பண்ணா சொல்ல விரும்பல. நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போட்டை செஞ்சுட்டோம். போட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுப்போம். அப்போதான் பார்ட் 3ல இங்கே எஸ்கேப் ஆக முடியும். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஸோ பார்ட் 3ல மைனிங் கைஸ், இது கன்ஃபார்ம். பார்ட் 3ல மைனிங் போகிறோம், இது கன்ஃபார்ம். பார்ட் 3ல அயனு கோல்டு டைமண்ட் முடிஞ்சா இருக்க பார்க்குறோம். இன்னும் அயனும் கோல்டு எத்தனை வரும். ஸோ பார்ட் 3 நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்ட உடனே பார்க்கணுன்னா மறக்காமல் பெல்லை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தொட்டு பார்க்க முடியும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைப்பட வேண்டிய ஆக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்குவாடு. அது வந்து வாழனோடனே பண்ணிட்டு ஸ்குவாடான்னு தெரில. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டை செஞ்சு வந்தோம்னா அந்த இடத்துல வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு அவள் தான் வச்சுட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டை கூப்பிடுவோம். ப்ரோ வா ப்ரோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓட்டிட்டு போவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஸோ ஓகே, கட் பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அயன்கள் வந்து பண்ணால் முடிச்சுட்டு இருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒன்று அடிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு பார்த்து டைவேட்டன் அட்டாக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணால் ஒரு சைடில் அடிச்சுட்டு இருப்பாரு. நான் வந்து பண்ணால் அவர் வந்து நான் தூக்கியிருப்பேன். அயனை காணும் ப்ரோ, அயனை கொடு ப்ரோ அது ஏன் பிளானு ப்ரோ. கைஸ் அயனை தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ அப்படின்னா நான் ரொம்ப கோவத்தோட ப்ரோ நில்லு சொல்லிட்டுனா ஓடனே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ தர முடியாது ப்ரோ, நான் தானே ப்ரோ அடித்தேன் அப்படின்னாரு. ப்ரோ பாதி நான் தான் ப்ரோ அடித்தேன், நீ தானே ப்ரோ அப்புறம் வந்தேன் ப்ரோ, கொடுத்துரு ப்ரோ அப்படின்னு சொல்லும் போது தான் சரி ப்ரோ என்ன வந்து பண்ணால் வேலை கொஞ்சம் இருக்குது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொன்னால் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ வந்து பண்ணால் கொடுத்துட்டாரு கைஸ். ஸோ 3 அயன் கட்சிச்சு. ஸோ வந்து பண்ணால் போய்ட்டு நம்ம தூங்கிடுவோம். என்னடா தூங்க முடியல. ஓகே ஸோ வந்து பண்ணால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் அது பண்ணால் வெளில போகிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ ஓகே போ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணால் வீடியோ முடிய போகுது. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணால் நைட் ஆக போகுது. இன்னும் எத்தனை பேர்லாம் இங்கே வந்து வர போகிறாங்கன்னு தெரில. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா செட்டிங்ஸை மாற்றிடுவேன். ஒரு கட் பண்ணி ஒரு மோசமான சிச்சுவேஷன் நடந்து விட்டது. ஸோ வந்து பண்ணால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது பண்ணால் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ முடிக்கிற நேரம் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கசி இந்த வீடியோ என்ன பிடிச்சி நினைக்கிறேன். என்ன பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ பாய்.